லெக்சர் 4 இன்னர் ப்ராடக்ட். இன்னைக்கு மெயினாக இன்னர் ப்ராடக்ட் தான் பார்க்க இருக்கிறோம். இருந்தாலும் லாஸ்ட் டயத்தில் உள்ள யூனிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ வெக்டார் இன் எ பர்டிகுலர் பேசிஸ் அல்லது பர்டிகுலர் ரெப்ரசன்டேஷன். ஸோ ஒரு பர்டிகுலர் பேசிஸில் ஒரு வெக்டாரை ஒரே மெத்தடில் தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ரெண்டாவது டெஃபினிஷன் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட். அடுத்து இன்னர் ப்ராடக்ட் காலம் வெக்டாரில் ரெப்ரசன்ட் பண்ணுறது எப்படி, ஃபங்க்ஷன் ஸ்பேஸில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படி, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுறோம். இன் எ பர்டிகுலர் பேசிஸ் எனி வெக்டார் கேன் பி ரெப்ரசன்டட் யூனிக்லி. ஸோ ஒரு பர்டிகுலர் பேசிஸ் எடுத்தோம்னா அந்த பேசிஸில் ஒரு வெக்டாரை ஒரே வடிவில் தான் எழுத முடியும் அப்படிங்கிறது ஒரு தியரம். அதுக்கு ஒரு ப்ரூஃப் வேற. Suppose u1, u2, un are complete set of linearly independent vectors in an n-dimensional vector space forming a basis. ஒரு n-dimensional vector spaceல maximum n number of linearly independent vectors இருக்கும். அந்த n number of linearly independent vectorsக்கு complete set of linearly independent vectorsனு பேர். அப்படி ஒரு u1, u2, un vectors இருக்கட்டும், அதுதான் அந்த ஹோல் ஸ்பேஸையே உருவாக்குகிறது. அப்போ தென் எனி வெக்டார் இன் த ஸ்பேஸ் கேன் பி ரிட்டன் as a linear combination of the basis. பேசிஸ்னா என்ன அர்த்தம்னா அதனுடைய லீனியர் காம்பினேஷன்ஸ். அதை நம்பரால் பெருக்கி பெருக்கி கூட்டினோம்னா அந்த ஸ்பேஸில் உள்ள எல்லா வெக்டாரும் வந்துடும். ஸோ எனி வெக்டார் v in that space can be written as linear combination of the basis. அதுதான் இந்த ஈக்குவேஷன் சொல்லுகிறது. So v equal to alpha 1 u1 plus alpha 2 u2 plus dot dot plus alpha n un. Here alpha 1, alpha 2, alpha n are scalars in general complex numbers, and u1, u2, un are vectors. They are complete set of linear independent vectors. So இதுதான் இந்த பேசிஸினுடைய டெஃபினிஷன். நம்ம என்ன ஒரு பர்டிகுலர் பேசிஸ்ல ஒரே மாதிரி தான் வெக்டார் ரெப்ரசன்ட் பண்ணப்படும். இன்னொரு வகையாகவும் ரெப்ரசன்ட் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கிடுவோமே. முடியாது, இன்னொரு வகையில ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் முடிஞ்சா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எழுதிக்கலாம். சப்போஸ் இஃப் பாசிபிள் the same vector can be represented differently in the same basis. சேம் பேசிஸ்ல டிஃபரெண்டா எழுத முடியும்னு வச்சுக்கலாம். வச்சோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா this v equal to some other constant beta 1 u1 plus beta 2 u2 plus dot dot beta n un அப்படின்னு வித்தியாசமா எழுத முடியும் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். உண்மையில் எழுத முடியாது, அப்படி எழுத முடியும் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இங்க ஆல்பா 1 பீட்டா 1 ஆல்பா 2 பீட்டா 2 எல்லாம் டிஃபரெண்ட்னு அசியூம் பண்ணியிருக்கிறோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சப்ட்ராக்டிங் equation 1 minus 2, equation 1 minus 2, இந்த 1ல இருந்து 2 கழிச்சோம்னா v minus v லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 0 ஆயிடும். இங்க u1 காம்பனன்ட் ஆல்பா 1 minus பீட்டா 1 into u1 plus alpha 2 minus beta 2 into u2. இதை கழிக்கிறப்ப பிராக்கெட்ல ஆல்பா 1 minus beta 1 u1 plus alpha 2 minus beta 2 u2 and the last term alpha n minus beta n un. Okay. u1, u2, un are linearly independent vectors. As u1, u2, un are complete set of linearly independent vector ஆக இருப்பதனால என்ன மீனிங்னா as u1, u2, un are complete set of linearly independent vectors ஆக இருக்கிறதுனால இப்படி ஒரு ஈக்குவேஷன் எழுதப்பட்டதுன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். லீனியர்லி இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ஸுக்கு வந்து 3 வகையான டெஃபினிஷன் பார்த்தோம். இரண்டாவதுல நம்ம பார்த்தது என்னன்னா ஆல்பா 1 u1 பிளஸ் அல்லது a1 u1 பிளஸ் a2 u2 பிளஸ் a3 un ஈக்குவல் டு 0ன்னு அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னா எல்லா ஏஸும் 0வாக இருக்கணும். அது ட்ரிவியல் சொல்யூஷன் மட்டும்தான் இருக்கும் இண்டிபெண்டன்ட்டுக்கு. டிபெண்டன்ட்டுக்கு தான் நான் ஜீரோ வேல்யூ வரும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ரெண்டாவது மெத்தட். ஸோ திஸ் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா the coefficient should be equal to 0. ஏன்னா
as u1 u2 un are complete set of linearly independent vectors இருப்பதனால அதனுடைய வெரி டெஃபினிஷன் என்ன சொல்கிறதுனா இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் should be equal to 0. ஸோ இது என்னன்னா ஆல்பா 1 மைனஸ் பீட்டா 1 equal to 0, ஆல்பா 2 மைனஸ் பீட்டா 2 equal to 0, ஆல்பா n மைனஸ் bn equal to 0. இதிலிருந்து எப்படி இப்படி வாரோம் அப்படின்னா as u1 u2 un are complete set of linearly independent vectors இருக்கிறதுனால from the very definition of independent vectors a1 u1 plus a2 u2 plus a3 u3 plus dot dot an un equal to 0. If you solve, you will get all the a's will be 0. Only trivial solution exists. ஸோ அதனால் எல்லா கோஎஃபிஷியன்ட்டும் 0 இருக்கணும். இங்கே கோஎஃபிஷியன்ட் என்னன்னா ஆல்பா 1 மைனஸ் பீட்டா 1. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் நிறைய ஈக்குவேஷன் இருக்குது. இது எல்லாத்தையும் பழையபடி இங்கே கொண்டு வந்தோம்னா ஆல்பா 1 ஈக்குவல் டு பீட்டா 1, ஆல்பா 2 ஈக்குவல் டு பீட்டா 2 அண்ட் ஆல்பா டாட் டாட் ஆல்பா n ஈக்குவல் டு பீட்டா n. திஸ் மீன்ஸ் ரெண்டு டிஃபரெண்ட் மெத்தட்ல எழுதினாலும் அந்த கோஎஃபிஷியன்ட் சேமா தான் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? ரெண்டு டிஃபரெண்ட் மெத்தட்ல எழுத முடியாது. நீ எப்படி வித்தியாசப்படுத்தி எழுதினாலும் இந்த இண்டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டினால அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஈக்குவலாக தான் இருக்க வேண்டியது அமையும். அப்போ இரண்டு வெவ்வேறு வகையில ஒரு பர்டிகுலர் பேசிஸ்ல அதை குறிக்க இயலாது. ஸோ இன் ஏ பர்டிகுலர் பேசிஸ் any vector can be represented uniquely. ஒரே முறையாக தான். யூனிக்னா ஒரே வெவ்வேறு ஆன்சர் கிடையாது, மோர் தென் ஒன் சொல்யூஷன் கிடையாது. ஸோ ஒரு பர்டிகுலர் பேசிஸில் ஒரு வெக்டாரை ஒரே முறையில் தான் குறிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப். இது நேற்றைய கிளாஸினுடைய கண்டினியூவேஷன். ஸோ லீனியர் டிபெண்டன்ஸ், இண்டிபெண்டன்ஸு, பேசிஸு அதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இன்னொரு புது கான்செப்டுக்குள்ளார நுழையிறோம். அதுதான் இன்னர் ப்ராடக்ட் அல்லது ஸ்கேலார் ப்ராடக்ட் ஒரு வெக்டார் ஸ்பேஸ்ல இன்னர் ப்ராடக்ட் எப்படி டிஃபைன் பண்ணணும், அது என்னென்ன ப்ராப்பர்ட்டியை ஒபே பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இது ஏற்கனவே நம்ம 3 டைமென்ஷனில் பார்த்த பழகுனது தான். ஏ டாட் பின்னு சொல்லுவோம், ஆனால் அதுக்கு பேர் டாட் ப்ராடக்ட். அதுக்கப்புறம் இதுக்கு இன்னொரு பேர் ஸ்கேலார் ப்ராடக்ட். ரெண்டு வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ணணும்னா நமக்கு ஒரு ஸ்கேலார் கிடைக்கும், அதாவது ஒரு நம்பர் கிடைக்கும். அதனால இதுக்கு இன்னொரு பேரு ஸ்கேலார் ப்ராடக்ட். ஜெனரலா இதுக்கு பேரு இன்னர் ப்ராடக்ட். டென்சாஸ்ல இன்னர் ப்ராடக்ட் அண்ட் அவுட்டர் ப்ராடக்ட்னு 2 டிஃபரெண்ட் நேம்ஸ் இருக்குது. ரெண்டு வகையாக பிரிக்கலாம். அதுல ஒன்று இன்னர் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்ட் ஒன்றும் அவுட்டர் ப்ராடக்ட் இல்லை. கிராஸ் ப்ராடக்ட் அவுட்டர் ப்ராடக்ட்ல ஒரு பகுதி. ஸோ ரெண்டு வகையான ப்ராடக்ட் இருக்குது. ஒன்று இன்னர் ப்ராடக்ட், இன்னொன்று அவுட்டர் ப்ராடக்ட். பை காட்ஸ் கிரேஸ் நம்ம அவுட்டர் ப்ராடக்ட் பார்க்க போகிறது இல்லை, நம்ம சிலபஸில் கிடையாது. ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார்ஸ் தான் பார்க்குறோம். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார் இஸ் எ ஸ்கேலார். அதை விட கீழே உள்ள ரேங்க். இன்னர் ப்ராடக்ட், ஸ்கேலார் ப்ராடக்ட், டாட் ப்ராடக்ட்னு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் தான். அதனுடைய டெஃபினிஷன் என்னன்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் இன் ஜெனரல் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் obeying the இங்க ஒரு is in general இங்க is போட்டாச்சு. inner product of 2 vectors is in general a complex number, அதாவது ஸ்கேலார், obeying the following condition. காம்ப்ளெக்ஸ் வெக்டார் ஸ்பேஸ் தான் நம்ம மேக்ஸிமம் பார்க்கக்கூடியது. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரிஞ்சது ரியல் வெக்டார் ஸ்பேஸ். அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த காம்பனன்ட்ஸ் மே பி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ ரெண்டு வெக்டாரை டாட் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஸ்கேலார் கிடைக்கும். ஸ்கேலார்னா மேக்ஸிமம் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும். அது இந்த ஃபாலோவிங் கண்டிஷன்ஸ் 5 கண்டிஷன்ஸை ஒபே பண்ணணும். என்னன்னா ஒன்று நான் கம்யூட்டேட்டிவ் இன் ஜெனரல். பொதுவாக ரெண்டு வெக்டாரை எடுத்து இன்னர் ப்ராடக்ட் பண்ணோம்னா இன்னர் ப்ராடக்டை தான் நம்ம இந்த நோட்டேஷனில் குறிக்கிறோம். ஒரு பிராக்கெட்டுக்குள்ள ரெண்டு வெக்டார் u, v எழுதினோம்னா அதனுடைய மீனிங் u டாட் v தான். ஸோ u, v is the inner product of u and is equal to v, u னுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். ஸோ u, v, v, u இன் ஜெனரல் ஒன்று அல்ல. ஸோ இட் இஸ் நாட் காம்புடேட்டிவ். u, v is equal to v, u னுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஸ்டார். ஏன்னா இது காம்ப்ளெக்ஸ் நம்பர். இன் ஜெனரல் இட் இஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர். பொதுவாக நம்ம பார்க்கக்கூடியது மேக்ஸிமம் காம்ப்ளெக்ஸ் வெக்டார் ஸ்பேஸ் பார்ப்பதனால
u, v is equal to v, னுடைய காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட்டா இருக்கும். ரெண்டும் ஈக்குவலாக இருக்காது இன் ஜெனரல். ஆனா ரியல் வெக்டார் ஸ்பேஸ்ல எப்படின்னா ரியல் நம்பருக்கு காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் பார்த்தா அதே தான். இப்போ a பிளஸ் ஐபின்னு இருக்குது, அதுக்கு காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் பார்த்தோம்னா a மைனஸ் ஐபி. காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் பார்த்தோம்னா a பிளஸ் ஐபிக்கு காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் a மைனஸ் ஐபி. ஐ இருக்கிற இடத்துல மைனஸ் ஐ போடணும், காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் ஸ்டார்னா. ரியல்ல வந்து இமேஜினரி பார்ட்டே இருக்காது, a மட்டும் இருக்கும். a பிளஸ் ஐ ஜீரோன்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஐக்கு முன்னாடி மைனஸை சேர்த்தனால எஃபெக்ட் இருக்காது, இமேஜினரி பார்ட் இல்லைன்னா. ஸோ இன் ரியல் வெக்டார் ஸ்பேஸ் u, v is equal to v, u. So note, in real vector space, inner product is commutative. u, v is equal to v, u. அப்போ ரியல் வெக்டார் ஸ்பேஸ்ல நீங்க நினைக்கிற மாதிரி a dot b is equal to b dot a தான். ஆனா காம்ப்ளெக்ஸ்ல இன் ஜெனரலா பார்க்கறப்ப u dot v is not equal to v dot u. u, v is equal to v, u னுடைய காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட். ஸோ அந்த முதல்ல அந்த ஜெனரலைஸ் பண்ணக்கூடிய அந்த கான்செப்டை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி என்னன்னா லீனியர் இன் செகண்ட் வெக்டார் u, c1 v1 plus c2 v2. இது என்ன அப்படின்னா லீனியர் காம்பினேஷன் ஆஃப் v1 and v2. v1 and v2ங்கிற ரெண்டு வெக்டார்னுடைய லீனியர் காம்பினேஷன் தான் c1 c2ங்கிறது சம் ஸ்கேலார். நம்ம ஆல்ஃபா 1 பீட்டா 1 எழுதினமே, ஆல்ஃபா 1 கூட எழுதலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதான் நம்ம கரெக்டாக லீனியர் இன் செகண்ட் வெக்டார்னா என்ன அர்த்தம்? இது u, c1 v1 plus c2 v2 ஒரு வெக்டார். v1 is a vector, v2 is a vector. Linear combination of these vectors is also a vector. So u, vங்கிற இந்த ரெண்டு வெக்டார்னுடைய u, this vector அது என்னவா இருக்கணும்னா முதல் வெக்டார்ல உள்ள அந்த கான்ஸ்டன்ட் தட் ஸ்கேலார் இருக்க அதை வெளியே எடுத்துக்கணும். ஸோ u1, v1, c1 வெளியே பிளஸ் அதே மாதிரி இந்த ஸ்கேலாரை வெளியே எடுத்துடணும் c2 u, v2 டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா மாதிரி இருக்கும். இதுக்கு பேரு லீனியர். செகண்ட் வெக்டார்ல லீனியர் அப்படியே வருகிறது. ஹியர் c1 அதாவது கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்து அது கூட ஆப்ரேட் பண்ற மாதிரி வரும். ஹியர் c1 c2 ஆர் ஸ்கேலார்ஸ் இன் ஜெனரல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ c1 c2ங்கிறது வெக்டார்ல சம் நம்பர். நம்ம ஆல்பா 1 பீட்டா 1 எழுதினமே அதுதான். ஸோ c1 c2ங்கிறது நம்பர் தான், இன் ஜெனரல் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஆனா இட் இஸ் ஆன்டி லீனியர் இன் ஃபர்ஸ்ட் வெக்டார். முதல் வெக்டார்ல அதே மாதிரி லீனியர் காம்பினேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். c1 u1 plus c2 u2, vன்னு இருந்ததுன்னா இந்த கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுக்கிறப்ப காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட்டோட எடுக்கிற மாதிரி வரும். ஸோ c1 ஸ்டார் u1, v பிளஸ் இந்த இதையும் வெளியே எடுக்கிறப்ப c2 ஸ்டார் u2, v இந்த ப்ராப்பர்ட்டியை ஒபே பண்ணும். இது இந்த ரெண்டு டிஃபரன்ஸும் ரியல் வெக்டார் ஸ்பேஸ்ல இந்த டிஃபரன்ஸ் இருக்காது. இங்கேயும் லீனியரா தான் இருக்கும், இங்கே லீனியரா தான் இருக்கும். ஏன்னா அந்த நம்பர் வந்து நம்ம பெருக்கக்கூடிய நம்பர் வந்து ஸ்கேலார் வந்து ரியல் நம்பரா இருக்கிறது. ரியல் நம்பரா இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இங்க ஸ்டார் பார்த்தாலும் அதே தான் வரும். ஸோ இன் ஜெனரல் அந்த டிஃபரன்ஸ் இருக்குது. லீனியர் செகண்ட் வெக்டார்ல கான்ஸ்டன்ட் அப்படியே எடுக்க வேண்டியது வரும். அதாவது ஸ்கேலாரை முதல் வெக்டார்ல அந்த ஸ்கேலாரை காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் பண்ணி எடுக்க வேண்டி வரும். மற்றெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா மாதிரி ஒபே பண்ணும். ஸோ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி, ரெண்டு ப்ராப்பர்ட்டி, மூணு ப்ராப்பர்ட்டி, இது நோட்டு தான் கொடுத்துருக்குறோம். இன்னொன்று, ஒரு வெக்டாரை அதே வெக்டார் கூட டாட் பண்ணோம்னா a டாட் ஏங்கிறது மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர்னு சொல்றோம். மாடுலஸ் ஆஃப் ஏன்னா என்ன? லெங்த் ஸ்கொயர்னு சொல்றோம். லெங்த்துக்குனுடைய ஸ்கொயருக்கு பேரு நாம்னு சொல்றோம். ஸோ ஒரு வெக்டாரை அந்த வெக்டார் கூட டாட் பண்ணோம்னா இட் இஸ் எ ரியல் நம்பர், இட் இஸ் எ பாசிட்டிவ். ரியல் நம்பர் பாசிட்டிவ்னா என்ன? இட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. u, v is in general complex, but u, u is real. ஒரு நம்பரை காம்ப்ளெக்ஸ் வெக்டார் ஸ்பேஸ்ல ஒரு நம்பரை வேற ஒரு நம்பருக்கு ஒரு ஸ்கேலார் ஒரு வெக்டாரை வேற ஒரு வெக்டார் கூட இன்னர் ப்ராடக்ட் பண்றப்ப இன் ஜெனரல் இட் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஆனா அதே காம்ப்ளெக்ஸ் வெக்டார் ஸ்பேஸ்ல ஒரு வெக்டாரை அதே வெக்டார் கூட டாட் பண்ணோம்னா இட் இஸ் ஏ ரியல் நம்பர். இங்க பார்த்தா உங்களுக்கு புரியும்.
இங்க இந்த முத கண்டிஷனை நல்லா பாருங்க. இங்க u, vக்கு பதிலா u, uவே போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். u, u இஸ் ஈக்குவல் டு u, uனுடைய ஸ்டார்னு வரும். இந்த முத கண்டிஷன் படி. u, u ஈக்குவல் டு u, uனுடைய ஸ்டார். அப்ப என்ன? ஒரு நம்பரும் அதனுடைய காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் ஈக்குவல்னா என்ன அர்த்தம்? அது ரியல் நம்பர்னு அர்த்தம். So u, u is a real number. It is a positive. அது பாசிட்டிவ்க்கு ப்ரூஃப் வேணா நான் போற வகையில சொல்றேன். And its norm, இதைத்தான் லெங்க்த்னு சொல்றோம். a டாட் a இதுதான் மாடுலஸ் ஆஃப் a ஸ்கொயர்னு சொல்றோமே, அதைத்தான் இங்க போட்டுருக்கு. u, u is greater than or equal to 0. It is the norm of that vector. இந்த வெக்டார்னுடைய லெங்த் ஸ்கொயர் தான் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் that vector with itself. அஞ்சாவது, so if u, u is equal to 1, it is said to be normalized. நேத்து தான் சொன்னோம். நார்மல்னா பெர்பெண்டிகுலர் இல்ல, நாம்ங்கிற கான்செப்ட்ல இருந்து வருது. ஸோ நார்மலைஸ்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? லெங்த் 1ன்னு அர்த்தம். If u, u is equal to 1, then that vector is said to be normalized vector. யூனிட் வெக்டார்னு சொல்றோமே, வெக்டார் ஜேங்கிற வெக்டார்லாம் இருக்குது, அதெல்லாம் யூனிட் வெக்டார். அது கூட டாட் பண்ணோம்னா 1 கிடைக்கும். ஸோ அதுக்கு இன்னொரு நேம் வந்து நார்மலைஸ்டு வெக்டார். ஸோ ஒரு வெக்டார் அது கூட இன்னர் ப்ராடக்ட் பண்றப்ப 1ன்னு வந்துச்சுன்னா அந்த வெக்டாருக்கு பேர் நார்மலைஸ்டு வெக்டார். இது ரியல்ல உள்ள ஒரு இதான். ரியல் வெக்டார் ஸ்பேஸ்ல ஒரு வெக்டாரையும் இன்னொரு வெக்டாரையும் டாட் பண்றப்ப 0 வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம்? தே ஆர் ஆர்த்தோகனல், பெர்பெண்டிகுலர் வெக்டார்னு சொல்றோம். a டாட் b இஸ் ஈக்குவல் டு ab cos தீட்டான்னு வரும். தீட்டா காசு தீட்டா வந்து 90 இருந்ததுன்னா ab cos 90 0ன்னு வரும். So a dot b is equal to 0 na that vectors are perpendicular to each other. So if u, v is equal to 0, then we say they are orthogonal. ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தா இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். ஸ்பெஷல் கேஸ் செங்குத்தா இல்லாமலும் மேக்னிடியூட் 0வா இருந்தாலும் 0 பெருக்கினாலும் 0 வரும். அந்த 0லாம் விட்டுறோம். நம்ம மேக்னிடியூட் உள்ள வெக்டார்ஸ். இப்போ u வந்து 0ன்னு போட்டுக்கிட்டுங்க எதை பெருக்கினாலும் 0ன்னு வரும். v 0ன்னு போட்டு பெருக்கினா அந்த இதெல்லாம் நான் ட்ரிவியல் கேஸ் எல்லாம் விட்டேன். uங்கிறது சம் வெக்டார். அதனுடைய நாம வந்து இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அந்த கேஸில் இருக்கிறப்ப if u, v is equal to 0, then they are orthogonal, perpendicular அர்த்தம். a dot b is equal to 0 means then modulus of a can be 0 or modulus of b can be 0 or cos theta is equal to 0. நான் modulus of a is equal to 0, modulus of b equal to 0 கேஸ் எல்லாம் சொல்லல. ரெண்டுக்கும் சம் மேக்னிடியூட் இருக்கக்கூடிய ரெண்டு வெக்டார் எடுத்து டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா அது 0 வந்துச்சுன்னா தே ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அல்லது தே ஆர் ஆர்த்தோகனல்னு பேரு. ஸோ இந்த 5 ப்ராப்பர்ட்டியும் இன்னர் ப்ராடக்ட் ஒபே பண்ணணும். ஆக நம்ம வெக்டார்ல வந்து வெக்டார் ஸ்பேஸ்ல டிஃபைன் பண்றது டாட் ப்ராடக்ட்னா ரெண்டு வெக்டார் டாட் பண்ணா ஒரு நம்பர் வரணும், காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஸ்கேலார். அதை மாற்றி பெருக்கணும்னா காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் வரணும். ரெண்டாவது வெக்டார்ல C1 C2 போட்டோம்னா போட்டு இதே மாதிரி இன்னர் ப்ராடக்ட் பண்ணோம்னா வெளியே C1 C2 வெளியே வரணும். முதல் வெக்டார்ல அதே மாதிரி பெருக்கியிருந்தோம்னா C1 ஸ்டார் C2 ஸ்டார் வரும். ஒரு வெக்டார் அது வெக்டாரை கூட டாட் பண்ணோம்னா பாசிட்டிவா இருக்கணும், 0 ஆர் கிரேட்டர் தென் தட். ஒரு வெக்டாரையும் அதனுடைய பெர்பெண்டிகுலர் வெக்டாரையும் பெருக்கினா 0 வரணும். இதை மாதிரி தான் வெக்டாரையும் இன்னொரு வெக்டாரையும் எப்படி டாட் ப்ராடக்ட் பண்ணுங்கிறதுக்குள்ள ரூலை அமைக்க வேண்டும். நோட், ஹில்பர்ட் ஸ்பேஸ். ஏன் சார் இது சம்மந்தம் இல்லாமல் பேசுறீங்களே? நம்ம சிலபஸ்லேயே இல்லாத போட்டு நீங்கள் சார் போட்டு எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஹில்பர்ட் ஸ்பேஸுங்கிறது நம்ம சிலபஸில் இப்போ மேத்தமெட்டிக்கல் சிலபஸில் இல்லை. வெக்டார் ஸ்பேஸ் இருக்குது, இன்னர் ப்ராடக்ட் இருக்குது. நான் அப்படியே என் வேலையை மட்டும் நான் பார்த்துட்டு போகலாம். ஆனால் ஐ எம் நாட் எ மேத்தமெட்டிஷியன். நான் ஒன்றும் மேத்ஸ் ஸ்டூடெண்ட் இல்லை, மேத்ஸ் வாத்தியார் இல்லை. என்னுடைய ஸ்டூடெண்ட் ஏன் மேத்ஸ் படிக்கிறான்னா அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு பர்பஸ் இருக்குது. ஸோ இவன் இன்னர் ப்ராடக்ட்டை ஏன் இந்த சிலபஸில் கொண்டாந்து வச்சுருக்கிறோம், லீனியர் வெக்டார் ஸ்பேஸ் இன்னர் ப்ராடக்ட்லாம் ஏன் வச்சுருக்கோம்னா இதனுடைய அடிப்படையில் தான் ஹில்பர்ட் ஸ்பேஸ் இருக்குது. அதே அடிப்படையாக வைத்து தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் இருக்குது. அப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸ் அவன் புரியணும் அப்படின்னா அதனுடைய மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன், மேத்தமெட்டிக்கல் கிரவுண்டு புரியணும். அதனால தான் லீனியர் வெக்டார் ஸ்பேஸை சிலபஸில் வச்சுருக்கோம்.
Hilbert space is an infinite dimensional complex vector space in general. Infinite dimensional அந்த காம்பனன்ட் எல்லாமே infinite numbers இருக்கும். In general complex number. Finite dimension உண்டு தான். ரியலும் அதில் உண்டு தான். ஜெனரலாக பார்த்தோம்னா அது மேக்ஸிமம் இன்ஃபைனைட் டைமென்ஷனல் மேக்ஸிமம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக வச்ச ஒரு வெக்டார் ஸ்பேஸ் which is complete. Completeனா என்ன அர்த்தம்? Basis exist. Complete in the sense that basis exist. Basis இருக்குது. இப்போ இன்ஃபைனைட் டைமென்ஷனில் n டைமென்ஷனில் எத்தனை பேசிஸில் எத்தனை வெக்டார் இருக்கும்? n இண்டிபெண்ட் வெக்டார் இருக்கும் கம்ப்ளீட்டாக. அப்போ இன்ஃபைனைட் டைமென்ஷனல்ல எத்தனை பேசிஸ்ல எத்தனை இருக்கும் அப்படின்னா இன்ஃபைனைட் வெக்டார்ஸ் இருக்கும். ஸோ அந்த இன்ஃபைனைட் வெக்டார்ஸை நீக்கினாலும் வெக்டார் இருக்கும். ஒரு வெக்டார் ஸ்பேஸ் இருக்குது, இன்ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ் இருக்குது, ஏகப்பட்ட வெக்டார்ஸ் இருக்குது. அதுல பேசிஸ்ன்னு எடுக்கிறோமே அந்த பேசிஸ்ல இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கும். ஒரு மேத்தமெட்டிக்ஸில் ஒரு காலேஜில் இன்டர்வியூவுக்கு போயிருந்தோம். அப்போ அந்த இன்டர்வியூவுக்கு நான் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டாக இருந்தேன். பிறகு இன்னொரு மேத்ஸ் ப்ரொஃபஸரும் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டாக இருந்தார். பையங்க வந்து எம்எஸ்சி எம்பில் எம்எஸ்சி பிஹெச்டி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்டு வந்தவன் கிளாஸ் நடத்தினான். அப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன். என்ன கொஸ்டின்னு கேட்டோம்னா, ஜீரோல இருந்து இன்ஃபைனைட் வர உள்ள நம்பர்ஸ் அது அதிகமா, ஜீரோல இருந்து 1 வர உள்ள நம்பர் அதிகமா அப்படின்னு கேட்டான். அவன் தலையை சுத்திடும் போல தெரிஞ்சு. ஜீரோல இருந்து 1 வர நம்பரே கிடையாதா? ஜீரோல இருந்து இன்ஃபைனைட் வர இன்ஃபைனைட் நம்பர். ஜீரோல இருந்து 1 வர எத்தனை நம்பர் இருக்குதுன்னு கேட்டா அவன் முழிக்கிறான். ஜீரோல இருந்து 1 வரை எத்தனை நம்பர் இருக்குப்பா? யாராவது சொல்லலாம்? கேட்டது. ஜீரோல இருந்து 1 வரை எத்தனை நம்பர் இருக்கு? ஜீரோ அதுல இருந்து 10 நம்பர் இருக்கா? எஸ் எஸ் கரெக்ட் கரெக்ட் ரைட் ரைட். அப்போ ஜீரோல இருந்து 1 வரையே இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கு. நீ நல்லா புரிந்து கொள்ளணும். ஜீரோல இருந்து 1க்குள்ளாரையே இன்ஃபைனைட் நம்பர்ஸ் ஆர் தேர். ஜீரோல இருந்து இன்ஃபைனைட் வரை இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கு. நல்லா நீங்க புரிந்து கொள்ளணும். இந்த சிலர் சொல்லுவாங்க அந்த இன்ஃபினிட்டி சின்ன இன்ஃபினிட்டி, அந்த இன்ஃபினிட்டி பெரிய இன்ஃபினிட்டின்னு. அப்படி கிடையாது. ஜீரோல இருந்து 1 வரையே நிறைய எண்ண முடியாத அளவுக்கு நம்பர் இருக்கு. ஜீரோல இருந்து இன்ஃபினிட்டி வரை எண்ண முடியாத நம்பர் இருக்கு. ஓகே, நம்ம சப்ஜெக்டுக்குள்ளார வருவோம். இன்ஃபைனைட் டைமென்ஷனல் காம்ப்ளெக்ஸ் வெக்டார் ஸ்பேஸ்ல இப்போ எத்தனை வெக்டார் இருக்குது? ஜீரோல இருந்து இன்ஃபினிட்டி வரை சொன்னேனே அந்த அளவுக்கு வெக்டார்ஸ். அதுல பேசிஸ்ன்னு சொல்றானே அதை எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு அது ஜீரோல இருந்து 1 வரை எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பர் இருக்கு. அப்போ எத்தனை? அதுலயும் இன்ஃபினைட் தான். ஸோ இன்ஃபைனைட் டைமென்ஷன்ல உள்ள பேசிஸ்ல இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் வெக்டார்ஸ் இருக்கும். அதுதான் அந்த காம்ப்ளெக்ஸ் வெக்டார் ஸ்பேஸை ஸ்பேன் பண்ணும். இருக்கட்டும். So Hilbert space is an infinite dimensional complex vector space which is complete in the sense that basis exists. Basis இருக்கும். ஸோ ஒரு இன்ஃபைனைட் இன் ஜெனரல் இன்ஃபைனைட் டைமென்ஷனில் ஒரு வெக்டார் ஸ்பேஸ் அது இன்ஃபைனைட் டைமென்ஷனாக கூட இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் வெக்டார் ஸ்பேஸாக கூட இருக்கலாம். அதில் பேசிஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது ஹில்பர்ட் ஸ்பேஸ். அப்படி இருந்தால் மட்டும் இல்லை, அண்ட் இட் இஸ் ஆல்சோ இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். அதில் இன்னர் ப்ராடக்ட்னு டிஃபைன் ஆயிருக்கணும். 2 வெக்டாரை எப்படி டாட் ப்ராடக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துருக்கணும். அந்த ரூல் சொல்லி கொடுத்துருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அது இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்னா லீனியர் வெக்டார் ஸ்பேஸ் இன் விச் இன்னர் ப்ராடக்ட் இஸ் டிஃபைன்ட். இன்னர் ப்ராடக்ட்டும் இருக்கணும், அப்படி உள்ள லீனியர் வெக்டார் ஸ்பேஸ். ஸோ அப்படி உள்ள ஸ்பேஸ் தான் ஹில்பர்ட் ஸ்பேஸ். அந்த ஹில்பர்ட் ஸ்பேஸில் உள்ள வெக்டார்ஸை தான் நம்ம கெட்டு வெக்டாராக குறிக்கிறோம். அதே மாதிரி இன்னொன்று பிரா வெக்டாராகவும் குறிக்கிறோம். இதுதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல ஒரு சிஸ்டத்தை குறிப்பதற்காக மேத்தமெட்டிக்கலா பயன்படக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். அந்த இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ், 2 வெக்டாரோட இன்னர் ப்ராடக்ட்
இன் பிராக்கெட் நோட்டேஷன்ல குறிக்கப்படுகிறது. அதுல எப்படி யூ கமா வின்னு குறிச்சோமோ அதே மாதிரி இதுல பிரா ஹெட் அப்படி குறிக்கிறோம். பிராக்கெட்ல இப்படி க்ளோஸ்டு பிராக்கெட்ல இருந்தா இட் இஸ் ஏ வெக்டார். பைங்கிறது வெக்டார். வெக்டார்னா என்னது? காலம் வெக்டார். நம்பர்ஸா இருக்கும் நிறையா. சைங்கிறது பிரா வெக்டார். பிரா வெக்டார்னா ரோ வெக்டார். அதுலயும் நிறைய நம்பர்ஸா இருக்கும். ஆனா ரெண்டையும் பெருக்கணும்னா சிம்பிளா ஒரே ஒரு நம்பரா இருக்கும். ஸோ இட் இஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார். இதனுடைய ரிசல்ட் என்னன்னா ஒரே ஒரு நம்பர். இட் இஸ் ஏ ஸ்கேலார். இட் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன் ஜெனரல். If the vectors are represented as column vector, vectors வந்து காலத்துல குறிச்சா, then x comma y is equal to inner product of two vectors, x comma y is equal to x dagger y. x dagger இந்த கம்ப்யூட்டர்ல x dagger y. x dagger னா transposed conjugate. Transposed conjugate னா காலமா இருந்தா ரோவா மாத்தணும். அது பேரு transpose. காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்னா ஐ இருக்கிறதெல்லாம் மைனஸ் ஐ. ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து செய்யறதுக்கு பேர் டேகர்னு பேர். ஸோ எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டேகர் ஒய். எக்ஸுங்கிற வெக்டார்னுடைய டேகர் இன்டு ஒய். That is, if x is represented as in the column vector x1, x2, x3, ஒரு 3 டைமென்ஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்றேன். x வந்து காலம் வெக்டார் x1, x2, x3 இருக்குது. yங்கிறது y1, y2, y3 குறிக்கப்பட்டதுன்னா x, yங்கிற இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x, y is equal to x dagger y. x dagger yனா இதனுடைய டேகர். டேகர்னா என்ன? டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இது காலம் வெக்டாரா இருக்குது. இதை டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா ரோ வெக்டாராக எழுத வேண்டும். ஸோ ரோ வெக்டார் x1, x2, x3. டிரான்ஸ்போஸ் மட்டும் பண்ணக்கூடாது. டேகர்னா டிரான்ஸ்போஸ்டு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். டிரான்ஸ்போஸும் பண்ணணும், பிளஸ் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டாவும் ஆக்கணும். ஸோ எக்ஸ் டேகர்னா இதை காலமா உள்ளதை ரோவா மாற்றணும். இன் அடிஷன் ஒவ்வொன்றையும் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் பார்க்க வேண்டும். ஸோ x1 ஸ்டார், x2 ஸ்டார், x3 ஸ்டார்னு ஆகும். இதுதான் எக்ஸ் டேகர். ஒய்ங்கிறது அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கிற நல்லா கூர்ந்து கவனிங்க. அங்கங்கே வேடிக்கை பார்க்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச வரையில் 1-2 பேர் லாக் பண்ணி செல்லை அப்படியே வச்சுட்டு கீழே எங்கேயோ போயிட்டீங்க மாடியை விட்டு. கிளாஸ் அட்டன் பண்ணது கிடையாது. நான் பார்த்தாலே எனக்கு இங்கிறது தெரியும் யார் யார் கிளாஸ் அட்டன் பண்ணுறா, யார் யார் ஜாயின் பண்ணிட்டு ஆஃப் பண்ணி ஏதோ ஒரு அலமாரியில் வச்சு பூட்டிட்டு வெளியே போயிருக்காங்கங்கிறது நான் இங்கேருந்தே பார்த்துடுவேன். அப்படி 2 பேர் ஏற்கனவே போயிட்டு இருக்கிறீங்க டெய்லி. நான் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நான் இன்னைக்கு கேள்வி கேட்பேன் ஒருத்தர் பேரா. ஓகே, அதனால் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் டேகர்னா இதனுடைய டிரான்ஸ்போஸ்டு கான்ஜுகேட். டிரான்ஸ்போஸ்டு கான்ஜுகேட்னா இதை ரோ வடிவில் எழுதியிருக்கிறோம். ஒவ்வொன்றையும் ஸ்டார் பார்க்குறப்ப x1 ஸ்டார், x2 ஸ்டார், x3 ஸ்டார், ஒய்யை அப்படியே எழுதிக்கணும். ஒய்ங்கிற வெக்டார். இப்போ ரெண்டையும் பெருக்கணும்னா இதை இதால் பெருக்கணும், ப்ளஸ் இதை இதால் பெருக்கணும், ப்ளஸ் இதை இதால் பெருக்கணும். ஸோ x1 ஸ்டார் y1 ப்ளஸ் x2 ஸ்டார் y2 ப்ளஸ் x3 ஸ்டார் y3 இது வருது. இதை எல்லாத்தையும் சிக்மால போட்டு எழுதணும் அப்படின்னா இங்கே வந்து ஐ வந்து மாறிக்கிட்டே போகுது. xi ஸ்டார் ஒய்ஐ சிக்மா ஐன்னு போட்டோம்னா ஐ வந்து 1 இருக்கிறப்ப இந்த டேம் வருது, ஐ வந்து 2 இருக்கிறப்ப இந்த டேம் வருது, ஐ வந்து 3 இருக்கிறப்ப இந்த டேம் வருது. ஸோ இதெல்லாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிக்மால போட்டு எழுதினோம்னா இது இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக எழுதப்படுகிறது. சிக்மா ஐ xi ஸ்டார் ஒய்ஐ அப்படின்னு எழுதலாம். இங்கே ஐ வந்து 1, 2, 3 அப்படி மாறுறப்ப இந்த டேர்ம்ஸ் தான். இதுதான் இது, இதுதான் இது, இதுதான் இது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுவதற்காக இப்படி எழுதுறோம். சிக்மா ஐ xi ஸ்டார் ஒய்ஐ அப்படின்னு. இது வந்து தேர்ட் இயர் வர அல்லது எம்எஸ்சி வர மேக்ஸிமம் நோட்டேஷன் இப்படி தான். இதில் ஐன்ஸ்டைன் என்ன கண்டுபிடித்தாருன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து டென்சாரில் ஒரு நோட்டேஷன் கண்டுபிடிச்சார். ஒரு கன்வென்ஷன், சுருக்கெழுத்து, ஷார்ட்கட்டாக எழுதுறது. என்னன்னா இப்படி ரிப்பீட்டடாக இண்டெக்ஸ் இருக்கிறப்ப இங்கேயும் ஒரு இண்டெக்ஸ், இங்கேயும் ஒரு இண்டெக்ஸ், ரெண்டும் ரிப்பீட்டடாக இருக்குது பாருங்க. ஐ, இங்கே ஒரு ஐ, இப்படி ரிப்பீட்டடாக இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சிக்மா இருக்கும். அந்த சிக்மாவை ஏன் எழுதிக்கிட்டே வருவானே. ஸோ அது ரிப்பீட்டட் இண்டெக்ஸ் இருந்ததுன்னா அங்கே ஒரு சிக்மா இருக்குது, அதை எழுதிட்டே வராமல் பார்த்த டைமிங் மறைச்சு வச்சுக்கலாம், வேணும்னா நம்ம அதை போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு சுருக்கா எழுதுவதற்காக. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு.
இப்போ xi ஸ்டார் yiன்னு நம்ம எழுதுனோம்னா நான் சிக்மா போடாமலே எழுதுவேன். ஏன்னா அங்க ரிப்பீட்டட் இண்டெக்ஸ் இருந்ததுன்னா அங்க ஒரு சிக்மா இருக்குதுன்னு அர்த்தம். சுருக்கமா எழுதுறதுக்காக சிக்மாவை மறைத்து வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது வந்து ஐன்ஸ்டீனுடைய சம்மேஷன் கன்வென்ஷன். ஸோ யூசிங் ஐன்ஸ்டீன் சம்மேஷன் கன்வென்ஷன், ஐன்ஸ்டீனுடைய சம்மேஷன் கன்வென்ஷனா என்னன்னா the sigma over the repeated index may be hidden for simplicity. இப்போ இதுல ரிப்பீட்டடா ஒரு இண்டெக்ஸ் இருக்குது ஐங்கிற இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் ரிப்பீட்டடா இருக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே சிக்மா இருக்கும். அந்த சிக்மாவை தொடர்ந்து ஏன் எழுதிட்டு வருவாங்க? ஸோ சிம்பிளா அதை மறைச்சு வச்சுக்கலாம். அங்க இருக்குது, ஆனா அது சிம்பிளா மறைச்சு வச்சிருக்கிறோம். ஏன்னா நமக்கே தெரியணும் அங்க ஒரு சிக்மா இருக்குது, ரிப்பீட்டடா இருந்தா அங்க ஒரு சிக்மா இருக்குது அப்படின்னு. ஸோ சுருக்கமா குறிப்பதற்காக இதைத்தான், இதை சுருக்கமா குறிக்கிறதுக்கு இப்படி, இதை இன்னும் கொஞ்சம் சுருக்கமா குறிப்பதற்கு இப்படி. ஸோ இதை நான் கொஞ்சம் சுருக்கமா கையில எழுதுவதற்கு சுருக்கமா சிக்மாவா ஈவன் கம்ப்யூட்டர்ல போடுறதுக்கு சிக்மா போடுறது திணறாமா. சிக்மா போடுறது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். மற்றதெல்லாம் அழிச்சு விட்டாலும் இது அழியாது. இதெல்லாம் அழிச்சிட்டு வேற நம்பர் மாத்தனான்னு வச்சுக்கோயேன், இதை எனக்கு அழிக்க வேண்டியது இருக்குது. இங்க ஒய்ஐ இருக்குது, இன்னொன்று இசட்டை ஏதோ ஒன்று போட்டு இதை அழிக்கிறோம்னா அழிக்க விடாது, இந்த சிக்மா இருக்கிறதுனால. ஸோ கம்ப்யூட்டர்ல அடிக்கிறதும் அது காம்ப்ளிகேட் தான் பண்ணும். ஸோ இந்த கன்வென்ஷன் இருக்குது, ஏன் எல்லா இடத்துலையும் சிக்மாயி போட்டே இருக்கணும், நிறைய ஐ ஜே எல்லாம் இருக்குன்னா நிறைய சிக்மா போட்டு வரணும். ஸோ ரிப்பீட்டட் இண்டெக்ஸில் எப்பவுமே அங்கே சிக்மா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதனால ஐன்ஸ்டீன் சுருக்கமாக எழுதுவதற்காக அந்த சிக்மா வேண்டாம், அதை மறைத்து வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சுருக்கமாக எழுதக்கூடிய ஒரு மெத்தட். அதுக்கு பேர் ஐன்ஸ்டீன் சம்மேஷன் கன்வென்ஷன். இது ஐன்ஸ்டீனுக்கு மட்டும் புரிவதற்காக செஞ்சது. இப்போ என்ன ஆச்சுன்னா எல்லாருக்கும் அது புரியுது, நம்ம சிலபஸ்லையும் கொண்டாந்துட்டோம். டென்சார்லாம் இருக்குது, கார்த்தி சார் நடத்திருப்பார். ஸோ ரிப்பீட்டட் இண்டெக்ஸுக்கு முன்னாடி ஒரு சிக்மா இருக்குது, அதை வேணாம் சுருக்கமாக எழுதுக்கு மறைச்சு வச்சுக்கலாம். இதுல இன்னொருத்தர் பென்ரோஸ்ன்னு ஒருத்தர் வந்தார் அடுத்தது ஐன்ஸ்டீனுக்கு அப்புறம். அவர் என்ன பண்ணாரு, பென்ரோஸ் சிம்பல்னு ஒன்று கொண்டு வந்தார். அது நான் இப்போ உங்களுக்கு நடத்தக்கூடிய இதில் இல்லை, ஏன்னா அது போர்டில் தான் நடத்தினா நல்லாயிருக்கும். டென்சாரும் நான் நடத்துறது இல்லைனால இப்போ இந்த சிலபஸில் டென்சார் நான் நடத்தினால அதில் நான் போகலை. அதில் என்னன்னா இந்த ரிப்பீட்டட் இண்டெக்ஸுக்கு ஐஐன்னு போட வேண்டியதே இல்லை. அதுக்கு பதிலாக இங்கே ஒரு கனெக்ஷன் இப்படி எழுதுவாங்க, அது அவங்களுடைய ஷார்ட்கட் மெத்தட். அதை இன்னும் சுருக்கமாக எழுதுனா ஐயே எழுத தேவையில்லை, ரிப்பீட்டடாக இருக்கிறது டம்மி இண்டெக்ஸ்னு பேர். ரிப்பீட்டட் ஐன்னு இருந்தாலும் சிக்மா ஐ தான் போட போகிறோம், ரிப்பீட்டட் ஜேயா இருந்தாலும் சிக்மா ஜே தான் போட போகிறோம். ஆன்சர் என்னமோ ஒன்றா தான் வரப்போகுது. ஐ மீன் சிக்மா ஐ எக்ஸ்ஐ ஸ்டார் ஒய்ஐன்னு எழுதுவதும் சிக்மா ஜே எக்ஸ் ஜே ஸ்டார் ஒய் ஜே அப்படிங்கிறதுனால ஒன்று தான். ஏன்னா அங்கே ஐ 1 2 3 மாறுது, அங்கே ஜே 1 2 3 மாறுது, ஆக்சுவலாக ரிசல்ட் என்னமோ சேம் தான். ஸோ த டம்மி இண்டெக்ஸ் கேன் பி எனிதிங். டம்மி இண்டெக்ஸ்னா ரிப்பீட்டட் இண்டெக்ஸ் கேன் பி எனிதிங். அது ஐன்னு எழுதலாம், அல்லது ஜேன்னு எழுதலாம், அல்லது உனக்கு பிடித்த லெட்டர் வேற எதுவும் இல்லாத லெட்டரா கூட எழுதலாம். ஆக அந்த டம் இண்டெக்ஸ் ஏன் நம்பராவா எழுத்தாவா எழுதணும், அதை ஒரு இப்படி ரெண்டும் சேம் தானேன்னு சொல்லி இங்கே வந்து ஒரு கோடு இருந்து இப்படி கோடு சேர்த்து எழுதக்கூடிய அந்த மெத்தடுக்கு வந்து பென்ரோஸ் சிம்பல். அது அவருக்காக மட்டுமே அவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஐன்ஸ்டீன் சம்மேஷனும் அதே மாதிரி தான். பென்ரோஸ் சிம்பல் வந்து பென்ரோஸ்க்காக ஷார்ட்கட்டா எழுதுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது. அது நாள் படையில் ஒரு 5-6 பேர் எழுதினாங்க. அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக உள்ளது. ஆனால் சில ப்ரூஃப் டென்சாஸில் உள்ளது, மேட்ரிக்ஸில் உள்ள ப்ரூஃப் வந்து அந்த பென்ரோஸ் சிம்பலை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கட்டும். நம்ம ரிட்டர்ன் பேக் டு த சப்ஜெக்ட். இதை மறந்துடாதீங்க, இதை திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன், இதை மறந்துடாதீங்க. கால வெக்டாராக எழுதுகிறப்ப எக்ஸ்கமா ஒய்ங்கிறது இப்படி வரும், இப்படி வரும். ஒரு வெக்டாரை இப்படி எழுதியிருக்கிறோம், இன்னொரு வெக்டாரை இப்படி எழுதியிருக்கிறோம். இன்னர் ப்ராடக்ட் பண்ணுறப்ப இதனுடைய டிரான்ஸ்போஸ் கான்ஜுகேட் இது அப்படியே எழுதணும். அப்போ பெருக்கிறப்ப இது வரும். நான் இன்னொரு கையில் சொல்லுவேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன், என்னுடைய லைஃப் அதான். We know that all complex valued functions form a vector space which is known as function space. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன், இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஃபங்க்ஷனையும் எடுத்துக்கொண்டால் அது ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷனாக இருந்த போதிலும் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே லீனியர் வெக்டார் ஸ்பேஸினுடைய கண்டிஷன்ஸ் 10 கண்டிஷன் சொன்னோமே அதை எல்லாம் உபயோக பண்ணோம். அதனால அந்த ஃபங்க்ஷன் ஸ்பேஸ் வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸை உருவாக்குவதனால அந்த ஸ்பேஸுக்கு பேர் ஃபங்க்ஷன் ஸ்பேஸ்னு பேர்.
ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒரு வெக்டார் ஸ்பேஸை உருவாக்குறது. அந்த ஃபங்க்ஷன் ஸ்பேஸ்லையும் இன்னர் ப்ராடக்டை டிஃபைன் பண்ணலாம். ஸோ ரெண்டு ஃபங்க்ஷனை இன்னர் ப்ராடக்ட் பண்ணுறோம். இது வந்து வெக்டார் மாடல். psi of x, pi of x. Inner product of psi of x, pi of x is equal to integral minus infinity to plus infinity psi star x, pi of x dx. ஸோ ரெண்டு ஃபங்க்ஷனை எப்படி ப்ராடக்ட் பண்ணணும், டாட் ப்ராடக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குள்ள டெஃபினிஷன் தான் இது. எப்படி வெக்டாரை டாட் பண்ணதுக்கு நான் சொன்னோம்ல எக்ஸ் டேகர் ஒய்ன்ட்டு, அதே மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷனை பண்ணுறப்ப அதில் டேகர் வந்துச்சு, இதில் ஸ்டார், அதில் சிக்மா வந்தது, இதில் இன்ஃபினைட், சிக்மா வந்தது, இதில் இன்டெக்ரல். ஸோ அதே மாடலில் தான் இங்கேயும் வந்து இந்த இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் ஆகுது. குவாண்டம் மெக்கானிக்ஸில் இது அட்டர்லி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். கம்பேர் வித் த ப்ரீவியஸ் நோட், ஏற்கனவே சொல்லி அதை திரும்ப சொல்லுவேன்னு சொன்னோம்ல, அதனால என்னுடைய வார்த்தையை நானே தட்டக்கூடாதுக்காக திரும்ப ஒருக்க சொல்லிடுறேன். ஸோ எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் டேகர் ஒய் equal to x1 star, x2 star, x3 star, y1, y2, y3 equal to x1 star, y1 plus x2 star, y2 plus x3 star, y3 equal to sigma over I, xi star, yi. இது ஏற்கனவே சொன்னதை திரும்ப ஒருக்க சொல்லியிருக்கிறேன். இங்க இருக்குது பாருங்க, இது இதே மாடல தான் இருக்குது. உங்களுக்கு ரெண்டு வித்தியாசமா இருக்கிற மாதிரி தெரியும். இதுவும் வித்தியாசமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆக்சுவலா இந்த இதுல இருந்து தான் இது வருகிறது. சார் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இதுதான் பை ஆஃப் எக்ஸ். அந்த பை ஆஃப் எக்ஸ் என்ன எப்படி எழுதலாம்னா ஒரு காலம் வடிவில் எழுதலாம். உதாரணமா எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது ஒரு ஃபங்க்ஷன். அந்த எக்ஸ் ஸ்கொயர்ங்கிற ஃபங்க்ஷனை ஒரு இன்ஃபனைட் காலமாக எழுத முடியும். 0, 1, 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9, 4 ஸ்கொயர்னா 25. ஸோ எல்லா நம்பருடைய ஸ்கொயர் எல்லாம் அப்படி எழுதினோம்னா ஒரு டேபிள் கிடைக்கும். ஃபார் டிஃபரண்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் தட் ஃபங்க்ஷன் என்னங்கிறது ஒரு டேபிள் கிடைக்கும், அந்த காலம் கிடைக்கும். அந்த காலம் ரெப்ரசன்ட்ஸ் தட் ஃபங்க்ஷன். அப்கோர்ஸ் அந்த இது பார்த்தீங்கன்னா அது வந்து இன்ஃபனைட் வெக்டாராக இருக்கும். வெவ்வேறு எக்ஸினுடைய வேல்யூ, எக்ஸினுடைய வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டிலிருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வர கண்டினியூஸாக செல்றப்ப அந்த ஃபங்க்ஷனுடைய வேல்யூ என்னென்ன அப்படின்னு காலத்தில் எழுதுறமே, அப்போ நமக்கு வந்து ஒரு இன்ஃபனைட் காலம் கிடைக்கும். அந்த பை ஆஃப் எக்ஸ் இங்க ஒய் மாதிரி இன்ஃபனைட்டா ஒரு காலமா கிடைக்கும். சை ஆஃப் எக்ஸும் அதே மாதிரி இன்ஃபனைட்டா காலம் கிடைக்கும். ஆனால் இன்னர் ப்ராடக்ட்ல என்ன செய்யணும், அதனுடைய டிரான்ஜிகேட் பண்ணணும். ஸோ டிரான்ஸ்போஸ்ட் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் பண்ணியிருப்போம். சை ஆஃப் எக்ஸ் அட் வேரியஸ் பாயிண்ட்ஸ்ல எல்லாத்தையும் ரோவாக எழுதப்பட்டிருக்கும். ஸோ சை ஆஃப் எக்ஸ் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், அதே சை ஆஃப் எக்ஸ் அதே பர்டிகுலர் பாயிண்ட்ல பெருக்கணும். அதை தான் இந்த இங்க x1 ஸ்டார் y1 பெருக்கிறோமே, அதே மாதிரி இங்க சை ஸ்டார் ஒரு பர்டிகுலர் எக்ஸ், இங்க பை எக்ஸ். சை ஸ்டார் எக்ஸையும் பை ஆஃப் எக்ஸ், எக்ஸ் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் சை ஸ்டார் எக்ஸ் பை ஆஃப் எக்ஸ், அப்புறம் கொஞ்சம் நவுத்தி சை ஸ்டார் எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் பை ஆஃப் எக்ஸ், அப்படியே எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டே போகணும். that sigma, this sigma continuous இருக்க வேண்டும். ஸோ இங்கே டிஸ்கிரிட் வேல்யூஸாக இருக்குது y1, y2, y3ன்னு. ஆனால் அங்கே எப்படி இருக்கும்னா அடுத்தடுத்து நிறைய இன்ஃபினிட்லி மெனி நம்பர்ஸ் ஆர் தேர். அப்போ அதை எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணணும்னா தட் இஸ் இன்டெக்ரல். ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் எக்ஸில் ஸ்மால் டெல்டா எக்ஸில் லெவலில் சை ஸ்டார் எக்ஸும் பை ஆஃப் எக்ஸையும் பெருக்கி, அதுதான் சை ஸ்டார் எக்ஸ் பை ஆஃப் எக்ஸ், அந்த ஸ்மால் அந்த லெவலில் டிஎக்ஸ், அப்படி ஒவ்வொரு ஸ்மால் டிஎக்ஸ்லையா பார்த்து கூட்டணும். தட் இஸ் திஸ் இன்டெக்ரல். சூப்பரா சொல்லிவிட்டாச்சு. ஸோ இதுதான் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ். இது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி இனிமேல் உனக்கு கண்ணுக்கு தெரியாது. உனக்கு இனிமேல் எல்லாமே வெக்டாராகத்தான் தெரியும். ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வெக்டாராகத்தான் உனக்கு தெரியும். ஈவன் தோ அது ஸ்கேலார் ஃபீல்டாக இருந்த போதிலும் அதை வந்து ஒரு காலம் வெக்டாராக எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவு உனக்கு புகுத்தப்பட்டு விடும். அதனால உனக்கு இப்போ அந்த ஸ்கேலாரு வெக்டாரு அந்த டிஃபரன்ஸு போய் ஸ்கேலாரும் ஒரு வெக்டார் தான், திஸ் ஸ்கேலார் ஃபீல்டும் ஒரு வெக்டார், ஒரு காலம் வெக்டாராக குறிக்க முடியும். அந்த சிக்மா வந்து ஒரு இன்டெக்ரலாக குறிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இது எக்ஸ்டெண்ட் பண்றோம்.
த்ரீ டைமென்ஷனல் ஸ்பேஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்ப psi of r phi of r in த்ரீ டைமென்ஷனல் ஃபங்க்ஷன் ஸ்பேஸ் இது எக்ஸ் மட்டும்தான் மாறி போயிட்டு இருக்குது இந்த வேரியபிள். ஹியர் வி கால் இட் இஸ் எ டம்மி வேரியபிள். இந்த வேரியபிளுக்கு பேர் டம்மி வேரியபிள்னு பேர். எப்படி சிக்மா ஐங்கிறது ஒரு டம்மியா இருந்ததோ அங்க அதே மாதிரி இங்க எக்ஸ்ங்கிறது ரிப்பீட்டட் இண்டெக்ஸ் இருக்குது பாருங்க. இங்க ரிப்பீட்டடா ஒரு வேரியபிளுக்கு பேர், இதுக்கு பேர் டம்மி வேரியபிள் பேர். அங்க சிக்மா இருக்கும், இங்க இன்டெகிரல் இருக்கணும். சார் ஐன்ஸ்டீன் மாதிரி நானே ஒரு கண்டுபிடித்து விட்டேன் ஐயா, புதிதாக என்னுடைய பேரில் ஒரு சம்மேஷன் கன்வென்ஷன் பேர் வைத்துக் கொள்ளலாம் ஐயா. என்ன ஃபங்க்ஷன் என்ன வைக்கலாம்னா, இந்த சிக்மா இந்த டிஎக்ஸ் எல்லாம் தேவையில்லாம இப்படி எழுதணும் அப்படின்னா ரிப்பீட்டட் இண்டெக்ஸ் இருந்ததுன்னா அதுல ஒரு இன்டெகிரல் முன்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான். ஸோ அப்படி கன்வென்ஷன் யாரும் கண்டுபிடிக்கல. இன் த்ரீ டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ், இன் த்ரீ டைமென்ஷனல் ஃபங்க்ஷனல் ஸ்பேஸ். ஸோ சை ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக ஆர்னு போட்டுருவோம். எக்ஸ் ஒய் இசட் எல்லாம் மாறக்கூடிய த்ரீ டைமென்ஷனலாக உள்ள ஃபங்க்ஷன். psi of r phi of r அதனுடைய இன்னர் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் psi star r phi of r d cube r. இங்க dx இருக்குது, இங்க dx dy dz வால்யூம் இருக்கணும். அப்ப this integral should be triple integral. வால்யூம் இன்டெகிரலாக இருக்க வேண்டும், அது ட்ரிபிள் இன்டெகிரலாக இருக்கணும். இது ஒரு இன்டெகிரல், இது ட்ரிபிள் இன்டெகிரல். இங்க மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி போட்டோம். அதே மாதிரி எக்ஸ் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி, ஒய் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி, அண்ட் இசட் வந்து பிளஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டியா இருக்கணும். இங்க டிஎக்ஸ் டிஒய் டிசெட் இருக்கணும். அதை தான் சுருக்கமா டி கியூப் ஆர்னு சொல்றோம். டி கியூப் ஆர்ங்கிறது ஸ்மால் வால்யூம் இன் த்ரீ டைமென்ஷன். ஸோ சை ஸ்டார் இங்க இருக்கிற அதே தான் சை ஸ்டார் ஆர் பை ஆஃப் ஆர். 3 சிக்மா இருக்கும், ஏன்னா எக்ஸ்ல ஒய்ல எல்லாத்துலயும் ஆட் பண்ணணும். ஸோ 3 சிக்மா இருக்கும். அந்த 3 சிங்கிள் இன்டெகிரலாக போட்டுக்கிறோம். லிமிட் எல்லாத்தையும் சேர்த்து தான் ஹோல் ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குதோ இன்ஃபினிட் டு இன்ஃபினிட், மைனஸ் இன்ஃபினிட் டு இன்ஃபினிட். எக்ஸில் இந்த சைடில் லெஃப்டில் உங்களுக்கு லெஃப்டில் பார்த்தாலும் இன்ஃபினிட்டாக ஸ்பேஸ் இருக்குது, உங்களுக்கு ரைட்டில் பார்த்தாலும் இன்ஃபினிட்டாக ஸ்பேஸ் இருக்குது, உங்களுக்கு மேலே பார்த்தாலும் இன்ஃபினிட்டாக ஸ்பேஸ் இருக்குது, உங்களுக்கு கீழே பார்த்தாலும் இன்ஃபினிட்டாக ஸ்பேஸ் இருக்குது, உங்களுக்கு முன்னாடி பார்த்தாலும் இன்ஃபினிட்டாக ஸ்பேஸ் இருக்குது, உங்களுக்கு பின்னாடி பார்த்தாலும் இன்ஃபினிட்டாக ஸ்பேஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் a whole space. Integral over whole space psi star r pi of r d cube rங்கிறதா psi of r pi of r. அதனுடைய இன்னர் ப்ராடக்ட். டூ ஃபங்க்ஷன்ஸ் த்ரீ டைமென்ஷனில் உள்ள ஃபங்க்ஷனுடைய இன்னர் ப்ராடக்ட் இஸ் டிஃபைன்ட் இன் திஸ் வே. அதுல இருந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வரும். நார்மலைஸ்டு கண்டிஷன். psi of r psi of r கூட இன்னர் ப்ராடக்ட் பண்ணோம்னா, இன்னர் ப்ராடக்ட்னா என்ன? இட் இஸ் a whole space psi star r psi of r d cube r which is equal to this integral. இனிமேல் ஒரு இன்டெகிரல் போட்டாலும் ஹோல் ஸ்பேஸ் உங்களுக்கு தெரியும். ஹோல் ஸ்பேஸ் இன்டெகிரல் இது ட்ரிபிள் இன்டெகிரல் ஆஃப் கோர்ஸ். psi star x psi star r psi of r ஒரு நம்பரையும் அதனுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டையும் பெருக்கணும்னா மாடுலஸ் போடுவோம். a plus ibயும் a minus ibயும் பெருக்கணும்னா a square plus b square, that is a modulus of that complex number உடைய ஸ்கொயர். So psi star r psi of r பெருக்கணும்னா modulus of psi of r whole square d cube r is equal to 1. This is the normalized condition in mathematics. This means this psi of r has a magnitude 1. இதனுடைய லெங்த் ஸ்கொயர் 1 ன்னு சொல்றோமே, இதுக்கு பேர் நார்மலைஸ்ட் கண்டிஷன் இன் மேத்தமெட்டிக்ஸ். பிசிக்ஸ்ல ஒரு இதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. எப்படியோ பை காட்ஸ் கிரேஸ் நம்ம பிசிக்ஸ் பேச வேண்டியது இருக்குது. இதுவரை நம்ம பேசுனது எல்லாமே பிசிக்ஸ் இல்லை, மேத்தமெட்டிக்கல் கிரவுண்டு தான் பேசிட்டு இருக்கிறோம். பிசிக்ஸ் காரணங்களுக்கு இங்க ஒரு மீனிங் இருக்கு. psi of rக்கு மீனிங் கிடையாது. வேணா அதை ப்ராபபிலிட்டி ஆம்பிளிட்யூடுன்னு வேணா சொல்லலாம். அது வந்து மீனிங் இல்லாதது. மீனிங் இல்லாதது ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை சொல்லுகிறது. ஒரு ஆட்டம் இருக்குது, அந்த ஆட்டத்தை எப்படி குறிக்கிறோம் அப்படின்னா ஒரு வேவ் ஃபங்க்ஷனாக குறிக்கிறோம். ஆட்டம் மீன்ஸ் தட் இஸ் psi of r. ஸோ psi of rங்கிறது இட் இஸ் a mathematical object used to describe the quantum state அல்லது quantum system. ஒரு குவாண்டம் சிஸ்டத்தை குறிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய மேத்தமெட்டிக்கல் ஆப்ஜெக்ட். இது பொசிஷனை குறிக்குதா சார்? இது ப்ராபபிலிட்டியை குறிக்குதா சார்? மொமெண்டத்தை குறிக்குதா சார்? எதையுமே பிசிக்ஸ்ல உள்ளதை குறிக்கல. ஆனா அதனுடைய நார்மல் நாம் psi
psi of r இருக்குது அந்த மேக்னிடியூட் ஸ்கொயர் அது பிசிக்ஸ்ல ஒரு மீனிங்கை குறிக்கிறது, ப்ராபபிலிட்டியை குறிக்கிறது, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. ப்ராபபிலிட்டினா தெரியும் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பார்ட்டிக்கிள் இருக்குது, அந்த பார்ட்டிக்கிள் ஒரு ஸ்மால் வால்யூம்ல இது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி, ப்ராபபிலிட்டி பெர் வால்யூம். மாடுலஸ் ஆஃப் psi of r ஸ்கொயர்ங்கிறது ப்ராபபிலிட்டி பெர் வால்யூம். d cube rங்கிற ஸ்மால் வால்யூம்ல அந்த பார்ட்டிக்கிளுடைய ப்ராபபிலிட்டி. ஃபைண்டிங் a particle in that small volume. அதுதான் மாடுலஸ் ஆஃப் psi of r ஹோல் ஸ்கொயர் d cube r. ஸ்மால் வால்யூம் d cube rங்கிற ஸ்மால் வால்யூம்ல ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் தட் பார்ட்டிக்கிள். இதுல ஹோல் ஸ்பேஸ்ல இன்டகிரேட் பண்ணோம்னா probability of finding the particle anywhere in the space. ஏதோ ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அந்த எலக்ட்ரான் இந்த பிரபஞ்சத்துல இருக்குது, ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அந்த எலக்ட்ரான் இந்த பிரபஞ்சத்துல இருப்பதற்கான ப்ராபபிலிட்டி என்ன? 1. ஏன்னா ஒரு எலக்ட்ரான் இருக்குதுன்னே சொல்லிட்டேன் நீ. அப்போ அந்த எலக்ட்ரான் இங்க இருக்கும், அல்லது நீ இருக்கிற இடத்துல இருக்கும், அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குதுக்கு எல்லா இடத்துலையும் ப்ராபபிலிட்டி பார்த்து இப்போ ஒரு எலக்ட்ரான் இங்க என் பக்கத்தில் இருக்குது, ஒரு எலக்ட்ரான் என் பக்கத்தில் இருக்குது. இந்த எலக்ட்ரான் உனக்கு அங்கே ப்ராபபிலிட்டி என்ன? 0. அங்கே இல்லை உன் ஏரியாவில், ஏரியாவில் அதனுடைய ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இது டோட்டல் ப்ராபபிலிட்டி பார்த்தோம்னா 1. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் ஏ பார்ட்டிகிள் எனிவேர் இன் த ஸ்பேஸ் இஸ் டெஃபினட், இஸ் 100%, இஸ் 1. Physical meaning in quantum mechanics, the probability of finding a particle anywhere in the space is unity. ஒரு பார்ட்டிகிளை இந்த பிரபஞ்சத்தில் இந்த ஸ்பேஸில் எங்கேயாவது ஒரு இடத்துல பார்ப்பதற்கான நிகழ்தகவு டெஃபினட்டாக இருக்கும். ஒரு பார்ட்டிகிளை குறிப்பதற்காக எடுக்கக்கூடிய மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் தான் இது.